கோபி, நாங்களும் இத்தனை வருஷமா இந்த வீட்டில் தான் இருக்கோம். இது வரைக்கும் மாமாவை நானோ இல்லை மற்றவங்களோ ஒரு வார்த்தை கூட பேசுறது கிடையாது. ஆனால் உன் பொண்டாட்டி எதிர்த்து பேசிட்டா. அந்த அளவுக்கு அவளுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்க. நாங்கள் சொன்னப்பெல்லாம் எங்களுடைய முறைச்ச, ஆனால் இன்னைக்கு உன்னையே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. ஹலோ, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? நாங்கள் பேசிட்டு இருக்கேன்ல. கோபி, நீயா தேடிக்கிட்ட வாழ்க்கைன்னு உன்னை எகத்தனமா பேசுற. ஆனா நீ தேடிக்கிட்ட வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை தரணுமா வேணாமா? இப்ப நாங்க சந்தோஷமா இல்லைன்னு யார் சொன்னது? பாத்தியா அவன் பேசுறத? ஏண்டா அப்ப நாங்கள என்ன லூசா? மாமா, சண்டைங்கிறது புருஷன் முன்னாடிக்குள்ள வரத்தான் செய்யும். அதை வச்சு நீங்களே எதையாவது நினைச்சுக்காதீங்க. கோபி, நீ சங்கடத்தை மனசுக்குள்ளே வச்சிருக்க. எங்களுக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. நீயா பார்த்து கட்டிக்கிட்டதுனால உன் வேதனைகளை மறைக்க வேண்டாம். ஓப்பனா பேசு. ஏதாவது ஒரு முடிவுக்கு வருவோம். அண்ணே, இதுல முடிவு எடுக்க எதுவுமே இல்ல. நாங்க நல்லா தான் இருக்கோம். ஏய், ஏன்டா போய் சொல்ற? நீங்க சந்தோஷமா இருக்கிறது உண்மைனா உன் பொண்டாட்டி ஏன்டா உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம ஊருக்கு போனோம்? கோபி, உண்மையை பூசி மெழுகாத. அது பிரச்சனையை மோசமாக்கிடும்.